சினிமா பாரடைஸோ மாதிரி படங்கள்லாம் பார்த்து வாய் வலிக்க நான்லாம் கண் வலிக்க தான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி அதை வாய் வலிக்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அதை வாய் வலிக்க தான் சொல்லியிருப்பார் அவர். புதிய பாதைன்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப படுகேவலமான ஒரு விஷயம். 10 நாள் ஓடினாலே போதுன்னு இருக்குது, நடக்கிறதுலாம் கிடையாது. அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் ஓடிச்சு, 2 நாள் ஓடிச்சு, 3 நாள் ஓடிச்சு, 10ஆவது நாள் ஓடிச்சுன்னா அவ்வளோதான். பட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எஸ்கேப் ஆகணுன்றது மட்டும் நினைக்கக்கூடாது. எஸ்கேப் மாத்திரம் நான் படம் பண்ணால் கூட அது எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன். உள்ளே வெளியெல்லாம் ஏகப்பட்டது பண்ணிட்டேன். நான் கொள்ளையாக பண்ணி வச்சுருக்கேன். நான் அஞ்சானோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு பெருங்கூட்டம் எங்கே வருதோ அங்கே போய் நம்ம நின்றுட்டோன்னு வச்சுருங்க, எல்லாரும் பார்த்துருவாங்க. பார்க்குறவங்களுக்கு கூட்டத்துக்கு நடுவில் இருக்காண்டா பார்த்திபன் வாங்கல. இப்போ நடிகன் பார்த்திபன் டம்மனமும் கிளம்ப போகிறேன். இப்போ சூர்யாவோட ஒரு படம், தனுஷோட ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம். இந்த கேப்பில் நீங்கள் இப்போ டீ குடிங்க. எனக்கு இது ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. பார்த்திபன் சாரோட ஆஃபீஸில் இருக்கும். வித்தியாசத்தை மட்டுமே வந்து ஒவ்வொரு நொடிக்கும் மூச்சு விட்டுட்டு இருக்கிற பார்த்திபன் சாரோட தான் இருக்கும். புதிய பாதை படம் எடுக்கும்போது என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட திரும்ப இந்த டைரக்டர் ஹேட்டை போட்டுட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவரை மாதிரி வித்தியாசமான எண்ணங்களை அழகாக பேச தெரிஞ்சால் நானும் ஒரு நல்ல வீடியோ ஜோக்கே ஆயிடுவேன்ற நம்பிக்கையில் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். கேள்விகளுக்கு போகலாமா? ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில உங்ககிட்ட பேச முடியாது. You're a prejudiced ass. இந்த சீன் நான் சொன்னதா? ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இல்லாம படம் பண்ண முடியாது. கதையே இல்லாம நம்ம பண்ணா என்ன? சார், இந்த சிங்கிங் இந்த ரெயின், சினிமா பாரடைஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் நானும் வாய் வலிக்க பிளந்து பார்த்தவங்க தான். ஸோ ஒரு சினிமா மேலே ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்லாம் தேவைப்படும். ஸோ இந்த படத்தோட போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் அநேகமாக சுயம்பரத்துக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஒரே போஸ்டரில் இருக்காங்கன்னா இந்த படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் எங்களை எஜுகேட் பண்ண விதத்தில் வந்து இட்ஸ் அ ஃபில்ம் பேஸ்ட் ஆன் ஹவு அ ஃபில்ம் இஸ் மேட் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா பிளாட் கிடச்சிருக்கு. அதுலேயும் வந்து உங்களோட அந்த சிக்னேச்சர் சட்டையர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 கோடி எனக்கு கிடைக்க போதா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு படத்தை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் என்ன வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாப்கார்ன் எவ்வளோ சுமாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு பல கோடி ரூபாய் எனக்கு இந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு எனக்கு கிடைக்கும். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பயங்கர சைக்காலஜி. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் என்னன்னு எவனாலும் சொல்ல முடியுங்க. சொன்னால் 1 கோடி ரூபாய் நான் கடன் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்றது கொடுக்குற ஐடியாவே இல்லை எனக்கு. இந்த பிட் நோட்டீஸ் கூட இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம சினிமா ஆரம்பித்த காலத்தில் என்னவாக இருக்கும்னா, ஒரு பெரிய மாட்டு வண்டி மாதிரி அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஹட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதுலேருந்து வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. நாங்கள்லாம் இந்த நோட்டீஸுக்கு பின்னாடியே பறந்து ஓடி போய் வாங்கிட்டு வரணும். படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, அது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக கூட இருக்காது. அந்த பச்சை, சிகப்பு, பிங்க் கலர்லாம் அந்த இது இருக்கும். அதை நாங்கள் வாங்கி வச்சுட்டு அதில் வேர்க்கடலை மடித்து திம்போம். ஆனால் அது வேறு விஷயம். அது பின்னாடி வண்டி பின்னாடியே போகிறதுலாம் ஒரு பயங்கர சுவாரஸ்யமான விஷயம். நான் இது வரைக்கும் ஏன் நான் கீழே இறங்கி போய் யோசிக்கிறேன்னா, எப்படியாவது இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோவில் பார்க்க வைக்கணும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற கட்டாயம். பெரிய படங்களே 3 நாள் 4 நாள் தான் கலெக்ஷன் போது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஷோஸ் ஃபுல் ஆகணுங்கிறது தான் விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது வந்து சினிமா பாரடைஸோ மாதிரி படங்கள்லாம் பார்த்து வாய் வலிக்க நான்லாம் கண் வலிக்க தான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி அதை வாய் வலிக்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வேணால் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அதை வாய் வலிக்க தான் சொல்லியிருப்பார் ஒரு பதட்டத்தில். வாயை திறந்துக்கிட்டேன். ஓகே நான் வந்து இதெல்லாம் கண் வலிக்க பார்த்துருக்கேன். அந்த சீனில் எது கிடையாது. அதாவது சினிமா பாரடைஸோ அளவுக்குலாம் அப்படி ஒரு காவியம் மாதிரி அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் வந்து நம்ம டீல் பண்ணுறது வந்து ஸ்டோரி டிஸ்கஷன். முதல்ல இதை வந்து தியாகராஜன் குமாராஜா கிட்ட அந்த ஐடியாவை சொன்னேன். அவர் வந்து வாவ் அப்படின்னு குறிச்சிட்டாரு. சார், இதை எவனுமே பண்ணதில்லை சார், பண்ணலாம் சார் இந்த மாதிரி ஒரு படத்தை. என்னென்னா, நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நான் அவரோட பேசியிருக்கேன். வெறும் சினிமாவில் நடந்த அந்த காலத்துலேருந்து டிஸ்கஷன் என்ன வந்தது. நான் பாக்யராஜ் சார்ட்ட இருக்கும்போது டிஸ்கஷன் எப்படி இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் பாலகுரு சார்னு ஒருத்தர்கிட்ட இருந்தேன். அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பாக்யராஜ் சார்ட்ட உட்காந்ததே வந்து அதுவே ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. அவர் வந்து தூயவன் சார் கூட உட்காந்து கதை பேசினது எப்படி, பாரதிராஜா சாரோட டிஸ்கஷன் பண்ணது இப்படிலாம் சொல்ல நான் இதை சொல்ல அவர் கேட்டுகிட்டே இருப்பார். 3 மணி நேரம் போயிடும். அப்போ அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், நீங்கள் பேசி 3 மணி நேரமாக கண்டினியூஸாக நம்ம இதை மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். இதில் எங்கேயுமே சுவாரஸ்யம் குரல். இதில் நீங்கள் ஏஞ்சி டான்ஸ் ஆடவும் கிடையாது, ஃபைட் பண்ணவும் கிடையாது. ஆனால் ஒரு சுவாரஸ்யமாக தானே போயிட்டுருக்கேன். இதை நம்ம ஒரு படமாக பண்ணக்கூடாது. நல்லா இருக்குது சார் இது. எனக்கு அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, டிஸ்கஷன் நம்ம இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு விஷயம். ஆடியன்ஸுக்கு நம்ம டிஸ்கஷன் எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும், அதை எப்படி மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய உள்ளுக்குள்ள சேலஞ்சஸ்லாம் வந்து. ஆனால் இதோட கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஆகும். அந்த கிளைமேக்ஸை ஜனங்க வந்து எவ்வளோ தூரம் அதை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நான் பயங்கர ஆர்வமாக அப்படிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி வாய் வலிக்க நானும் காத்துட்ருக்க போகிறேன். அதுக்கு உங்களோட அசிஸ்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இந்த பேச்சு திறனை மட்டும் பயங்கரமாக வளர்த்து வச்சு, யாருமே இந்த மாதிரி பேச முடியாதுப்பான்ற லெவலில் பீட் எனி டாபிக், எனி கவுண்டர் ஆர்குமெண்ட், எனி டிஸ்கஷன், இந்த பேச்சு திறனை வந்து ஒரு சினிமாக்காரனை ஷேப் பண்ணியிருக்கோங்களே. இப்போ மணி சாரை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேசுகிறது கிடையாது. மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறது கிடையாது. அவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தியாகிடும். ரஹ்மான் சார் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம பேசிட்டோம்னா நமக்கு இவ்வளோ தான் பேச தெரியும்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நம்ம பேசாமல் இருந்தோம்னா நமக்கு இன்னும் தெரியும்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவர் பிகினிங்லேருந்தே அப்படியே டியூன் ஆகிட்டார். டியூன் ஆகி அப்படியே ஆஸ்கார் 2 ஆஸ்கார் வாங்கும்போது கூட நான் மைக்கை பிடிக்கிற பதட்டம் கூட அவர் கிடையாது. 2 ஆஸ்கார் ரொம்ப சாதாரணமாக அப்படி பிடிச்சிட்டு இருந்தார். நமக்கு அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ரொம்ப பதட்டப்பட்டுறோம். அது எல்லாம் பேச்சில் வெளிப்படுறது. நீங்கள் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி என் வாய்க்குள்ளே 15 வார்த்தை வந்து கபடி ஆடிட்டு இருக்கு. சொல்லிடலாமா. நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க மைக்கை. விட்டுருந்தா நான் அப்போயே எடுத்து சொல்லிவிடுவேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கிரியேட்டருக்கு வந்து பேச்சு தேவையில்லைங்கிறதான். இந்த மேடைக்கு போனால் மட்டும்தான் நம்மளை நல்லா ஏற்றி விட்டு கீ கொடுத்து அனுப்பிச்சி விட்றது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, ரீசெண்டாக நடந்த ஒரு ஒர்க் ஷாப்லலாம் வந்து இந்த பார்த்திபன் சார்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு கோவாலேருந்து வந்த ஒரு பையன் சொன்னான். உங்களோட அசிஸ்டன்ஸ் கூட வந்து நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து வந்து உங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வைடர் ஆடியன்ஸ் இருக்குது, உங்களை யாரோ எங்கேயோ ஓரமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களோட படைப்புகளுக்காக. பார்த்திபன் சாரோட படம் வந்து திரும்ப 100 நாள் விழா எப்போ நடக்கும்? நடக்கவே நடக்காது. இப்போ சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னா 10 நாள் ஓடினாலே போதுன்னு இருக்குது. நடக்கிறதுலாம் கிடையாது. அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. தட் இஸ் 1 வாரம் நல்லா நடந்தது, 2வது வாரம் நல்லா நடந்தது, 100 வாரம் நடந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. 1 நாள் ஓடிச்சு, 2 நாள் ஓடிச்சு, 3 நாள் ஓடிச்சு, 10வது நாள் ஓடிச்சுன்னா அவ்வளோதான். யாராவது பத்மஸ்ரீ கொடுத்துருவாங்க நமக்கு அந்த லெவலுக்கு 10வது நாள். அதனால் 100வது நாள்லாம் பயங்கர அதிர்ச்சியான ஒரு விஷயமா போயிடும். என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன், தேசிய விருது பெற்ற அவர் வந்து இந்த படத்தை முதல்ல இல்லை, ஒரு 2வது 3வது ஆளாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு அவர் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்னை பயங்கர சந்தோஷப்படுத்துச்சு. பார்த்துட்டு சொன்னார், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, சார் இதெல்லாம் வந்து வேறு லெவல் ஆஃப் ஃபில்ம் சார், ஃபெலினி மாதிரி பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னாரு. சத்தியமாக எனக்கு ஃபெலினின்னா யாருன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், அதை காமிச்சிக்கல. சரி நம்மளும் ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி இருக்கட்டுமே, அது எதுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே காரில் ஏறி என் பொண்ணுக்கிட்ட ப்ளூடூத்தில் உடனே அம்மா அந்த ஃபெலினின்னு யாரோ ஒரு டைரக்டர் யாருமா அது, டேடி ஃபெலினி பெரிய ஆள், அவர் பண்ண அந்த 8.5 ஒரு படத்தை பற்றி இன்னமும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓ அப்படியா, ஓகே. நம்ம செய்கிற விஷயத்த ரொம்ப 100% சின்சியராக டெஃபினட்டாக எல்லாத்தையுமே நம்ம வந்து எஸ்கேப் ஆகணுன்றது மட்டும் நினைக்கக்கூடாது. எஸ்கேப் மாத்திரங்க நான் படம் பண்ணால் கூட எப்படியா எஸ்கேப் ஆகி போயிடணும், எப்படியாவது ஒன்று ஏமாற்றிட்டு போயிடணும் ஜனங்களுக்கு அப்படின்றதே இருக்கக்கூடாது. எது கஷ்டமோ அதை எடுத்து வச்சு செய்கிறதுல மட்டும்தான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து நான் ஆடியன்ஸை வந்து எப்படியாவது ஒரு வகையில் டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்குறதுக்கு டாஸ்மார்க்கில் ஒரு 10 சீனும், ஒரு பொண்ணு நடந்து போனால் பின்னாடி அவளை வந்து கிண்டல் பண்ணுறதும், அது எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன். உள்ளே வெளியெல்லாம் ஏகப்பட்டது பண்ணிட்டேன். நான் கொள்ளையாக பண்ணி வச்சுருக்கேன். நான் பக்கத்தில் இப்போ நான் சதுரங்க வேட்டையோ இல்லாட்டி ஜிகர் தண்டாவோ பார்க்கும்போது பசங்க அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்களா, திடீர்னு எனக்கு பகீர்னு பயம் வருது. நம்ம படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குதுன்றது வேறு விஷயம். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு பஞ்ச் பண்ணிட்டு அப்படி இல்லை. இந்த படத்துக்குள்ளே உன்னிச்சு கவனிக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுக்காக இதை நான் பேட்டி மூலமாக சொல்ல நினைக்கிறேன்னா, இதை பார்க்குறவங்க கொஞ்சம் தயாராகி போகலாங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த டிரெக்டர் அண்ட் பார்த்திபன் வந்து இப்போ ஒரு ஓரமாக ஒரு தவத்திலிருந்து தன்னை வந்து ஒரு ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டு தூசி தட்டிட்டு திரும்ப வரானா சினிமா. நமக்குள்ளே டெஃபினட்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டுவெல் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்குள்ளே இருக்கிறது வந்து டைரக்டராக இல்லை ஆக்டராங்கிற விஷயம் எனக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரே விஷயமாக நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கருக்கும் ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ எனக்கு இருக்கிற ப்ராப்ளம். நம்மளை போக என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னும் அந்த பழைய பெருங்காய டப்பா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதை திறந்து அப்படியே அதை கொஞ்சம் விசிறோம்னா ஒரு வாசனை வரும்ல, இதில் இருந்ததுங்க பெருங்காயம் ஒரு காலத்தில் அப்படின்னே நம்ம புதிய பாதைன்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப படுகேவலமான ஒரு விஷயம். நான் பண்ண முயற்சிகள்லாம் நடுவில் அது தோற்று போகும்போது மேடைக்கு போனாலாம் கை தட்டுறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப அருவருப்பாக இல்லை கேவலமாக இருக்குது. எதுக்காக கை தட்டுறாங்க இப்போ அப்படின்னா, ஒரு வேளை கை தட்டி நம்ம நாளைக்கு நல்ல படம் பண்ணிவிடுவோம் நம்புகிறாங்க போல இருக்குங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்னால நம்ம ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கணும். அந்த படம் வந்து டெஃபினட்டாக கமர்ஷியலாக ஓடணும். இந்த படத்தில் வந்து நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் என்னை ரொம்ப திருப்திப்படுத்தின ஒரு படம் வந்து டெஃபினட்டாக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ஆஸ் எ டைரக்டர். இப்போ நடிகன் பார்த்திபன் டமடம்னு கிளம்ப போகிறேன். இப்போ சூர்யாவோட ஒரு படம், தனுஷோட ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம். ஸோ ஃபைனலி இந்த படம் மூலமாக மக்கள் இன்னும் சினிமா இஸ் அன் ஹைட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வரணும். அட் தி சேம் டைம் அவங்களோட டைம், எனர்ஜி, சோர்ஸ், மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்க என்டர்டெயினும் ஆகணும். பெயின்வுட்ஸ் சார்பில் அவங்களோட படம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம், நிம்மதியான தூக்கம், வித்தியாசமான இன்னும் நிறைய சிந்தனைகள் உங்களோட மனசில் அப்படியே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஆசையோடு தெரிவிச்சுக்கிறோம் சார். இது அப்படியே ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் அதுதான். இது எங்கேருந்தோ இன்ஸ்பயர் ஆகிறது, எங்கேருந்தோ திருடுறது, அதுக்கு வந்து மறுபடியும் அவனுக்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறது, அந்த மாதிரியான எந்த கிருத்திரமும் குறுக்கு புத்தியும் எதுவுமே இல்லாமல் சின்சியராக யோசித்த ஒரு விஷயம். ஒரு 2.5 மணி நேரத்துக்கு வந்தனா கூட இல்லை இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அதனால் 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த படத்துக்குள்ளே பாட்டு எங்கேயாவது 1-2 இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாட்டை வந்துட்டு போனதே தெரியாத அளவுக்கு ஒரு பாட்டை உள்ளுக்குள்ளே அழகாக நுழைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வர்றது.
இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சுவாரஸ்யப்படுத்திருக்கேன். நான் அஞ்சானோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு பெருங்கூட்டம் எங்கே வருதோ அங்கே போய் நம்ம நின்றுட்டோன்னு வச்சுருங்க, எல்லாரும் பார்த்துருவாங்க. பார்க்குறவங்களுக்கு கூட்டத்துக்கு நடுவில் இருக்காண்டா பார்த்திபன் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போதைக்கு அதை வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.